நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஃபாங்கிற குணம் அவங்களுடைய வாழ்க்கையில யாராவது எப்போதாவது ஒரு தடவை உதவி செஞ்சிருந்தா கூட அந்த உதவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பாதுகாப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்த காலகட்டத்தில் குறைஷிகள் பெருமானாரையும் அவர்களுடைய ஆதரவாளர்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சான். ஊரை விட்டு ஒதுக்குனான். அப்படி ஊரை விட்டு ஒதுக்கி ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை காபால மாட்டி வச்சிருந்தாங்க. காபால மாட்டி இருந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய ஆதரவாளர்களோடு யாரும் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி, அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்காத பல காஃபிர்களும் அதை எதிர்த்தாங்க. இது அநியாயம், அக்கிரமம்னு சொல்லி. அப்படி எதிர்த்தவர்களில் ஒரு மனிதர் தான் அபுல் புஹ்தரின்னு ஒருத்தர். அவர் சொன்னார், இது அநியாயம், இது நம்முடைய ஊரை சார்ந்த, நம்முடைய இனத்தை சார்ந்த, நம்முடைய உடன்பிறப்புகளை இப்படி ஊரை விட்டு ஒதுக்கலாமான்னு எதிர்த்தாரு. அவர் அந்த நேரத்தில் அதை கண்டிச்சார். பாருங்க, அவர் அந்த ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு குரல் கொடுத்திருப்பார் பாருங்க, அவரை கூட மறக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போர்க்களத்தில் சஹாபாக்களை நிறுத்தி அணிவகுக்கிற நேரத்தில் சொன்னாங்க, மன் லக்கிய அபுல் புஹ்தரி ஃபலா யக்துல்ஹு, நீங்க எதிரிகளுடைய அணியில அபுல் புஹ்தரியை பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை கொல்லக்கூடாதுன்னா. அவர் காஃபிர்களுடைய அணியில இருக்கிறார், அவரை பார்த்தா அவரை கொல்லக்கூடாது. என்னங்க செஞ்சார்? அவரு மக்கால முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு குரல் கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்றியை மறக்கல. இன்னைக்கு நாம எத்தனையோ முஸ்லீம் அல்லாத தலைவர்கள் நமக்கு குரல் கொடுக்குறாங்க, ஆனால் நாம நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். இந்த தலைவர்களை ஜும்மா மேடையில் சொல்ல முடியாது, ஆனால் நாம நன்றி அந்த உணர்வு வெளிப்படுத்துறது இல்லை. சொன்னாங்க, இந்த அபுல் புஹ்தரியை பார்த்தா நீங்க கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதான் வஃபா அப்படிங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் இந்த உன்னத குணத்தை, ஒப்பற்ற குணத்தை வெளிப்படுத்துவாங்க. ஒரு குரல் நமக்கு ஆதரவாக ஒருவர் கொடுத்தால் வாழ்க்கை முழுவதும் அவரை மறக்கக்கூடாது என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது இல்லையா? அவங்க ஜுபைர் இப்னு முத்தைம் அவர்கள் பெருமானாருக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்க. பத்ரு போர்க்களத்தில் அவரை நினைத்து பேசினாங்க. அவர் உயிரோடு இருந்தால் அவருடைய பரிந்துரை நான் ஏற்று விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, அன்சாரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், அரணாக இருந்தவர்கள். நீங்க ஹதீஸுடைய நூல்களை எடுத்து பாருங்க, மனாகிபுல் அன்சார், அன்சாரிகளுடைய தனிச்சிறப்புகள் அப்படின்னு பாடம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடைய அவங்க செஞ்ச உதவியை குறித்து எப்படியெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிரில் அன்சார் வலி அப்னாஇல் அன்சார் வலி அப்னாஇ அப்னாஇல் அன்சார். யா அல்லாஹ், அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அன்சாரிகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில சொன்னாங்க, உஸீக்கும் பில் அன்சார், நான் அன்சாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். அன்சாரிகளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. அன்சாரிகள் யார் தெரியுமா? என்னுடைய இறைப்பைன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு புகாரில் வருது, அன்சாரிகள் என்னுடைய இறைப்பை, அன்சாரிகள் என்னுடைய கருவூலன்னு சொன்னாங்க. அன்சாரிகளை தொந்தரவு செய்பவன் தண்ணீரில் உப்பு கரைவது போல கரைஞ்சிருவான்னு சொன்னாங்க. அன்சாரிகளை நேசிப்பவர் மோமின், அன்சாரிகளை வெறுப்பவர் முனாஃபிக்குன்னு சொன்னாங்க. இதுல என்ன? அவங்க செஞ்ச அந்த உதவிக்காக தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உன்னதமான குணத்தை காட்டுறாங்க. யார் நமக்கு வாழ்க்கையில எந்த கட்டத்தில் நமக்கு உதவி செய்தாலும் அவருடைய உதவியை நாம மறக்கவே கூடாது என்பதை தான் காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் அபுல் ஆஸ் என்று ஒருவர் இருந்தார். பெருமானாருடைய மகளார் ஜைனபுடைய கணவர் அபுல் ஆஸ். அவர் ரொம்ப நாள் வரைக்கும் முஸ்லீம் ஆகல. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மகளார் முஸ்லீம் ஆயிட்டாங்க. பத்ரு போர்க்களத்தில் பெருமானாருடைய மருமகன் அபுல் ஆஸ் எதிரிகளுடைய அணியில தான் இருக்கிறார். கைதியாக அவரும் பிடிக்கப்படுறாரு. அவரை விடுவிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்டிஷன் போட்டு விடுவிச்சாங்க. மக்கா போனதும் என்னுடைய மகளை பத்திரமா மதீனாவுக்கு அனுப்பிடணும்னு சொல்லி அபுல் ஆஸ் அவர்கள் பெருமானாருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தினாங்க. மக்கா முக்கர்ரமா சென்றதும் பெருமானாருடைய மகளை ஜைனப மதீனாவுக்கு பத்திரமா அனுப்பி வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ரொம்ப சிலாகித்து சொல்லுவாங்க, அபுல் ஆஸ் வஃபியாக இருந்தார், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவோராக இருந்தார். என் மகளை அனுப்பணும்னு சொன்ன அனுப்பி வச்சுட்டார்.
பின்னால ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு முஸ்லிம்களுடைய ஒரு அணி ஸைத் இப்னு ஹாரிஸா தலைமையில் ஒரு அணி வழியில் இந்த பெருமானாருடைய மருமகன் அபுல் ஆஸ் ஷாம்ல இருந்து வந்துட்டு இருப்பார். ஷாம்ல இருந்து வந்து கொண்டிருப்பவரை முஸ்லிம்கள் எல்லாம் பிடிச்சிருவாங்க, எல்லாம் அவரை பிடிச்சிருவாங்க. அவர் அது வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. மதீனாவுக்கு அவரை கொண்டு வருவாங்க. அவர் அவங்கள்ட்ட இருந்து தப்பி தன்னுடைய மனைவி யார் வீட்டுக்கு, ஜைனப் வீட்டுக்கே போயிடுவார். இது நடக்கிறது 6 வருஷத்துக்கு பிறகு. 6 வருஷத்துக்கு பிறகு கணவன் மனைவி சந்திக்காம இருக்கிறாங்க. மனைவிட்ட போயிடுறாரு, போய் சொல்றாரு, முஸ்லிம்கள் எல்லாம் என்ன பிடிச்சிட்டாங்க, எனக்கு நீ தான் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லி. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா காலையில் ஃபஜ்ருடைய நேரம் பள்ளிக்கு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது முடிக்கிறாங்க. அப்போ ஜைனப் சொன்னாங்க, முஸ்லிம்களே, என் கணவரை நீங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, என் கணவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபுல் ஆஸை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது, எதுவும் செய்யாதீங்க. இப்போ அபுல் ஆஸை சொன்னாங்க, முஸ்லீம் ஆயிருங்களேன்னு சொல்லி. இல்லை, நான் இப்போ முஸ்லீம் ஆக மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொன்னார். பெருமானாரும் விட்டுட்டாங்க. அவர் நேராக மக்கா போனார். குறைஷிகளுடைய பொருள்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்தார். கொடுத்துட்டு திரும்ப மதீனா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னார், இப்போ நான் முஸ்லீம் ஆகிறேன். நான் இதற்கு முன்னால் முஸ்லீம் ஆனேன்னு சொன்னால் என் கையில் மக்காவாசிகளுடைய அமானிதங்கள் இருந்தது, அதனால நான் அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு இப்போ நான் முஸ்லீம் ஆகிறேன்னு சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை எப்போதுமே பாராட்டுவாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இறந்த கொஞ்ச நாள்ல அவரும் இறந்துட்டார். இதெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்க வேண்டிய மறக்க முடியாத நட்பு. இந்த நட்பு தான் என்னங்க வஃபா அப்படிங்கிறது.